இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். பாருங்கள், இயேசு யாரையும் ஒருவரையும் திக்கற்றவராக விட மாட்டாருங்க. எனக்கு யாரும் நினைக்கிறியா, என்னை பாதுகாக்க இல்லைன்னு சொல்ல யாராவது ஒரு தூதனை போய் ஒரு மனுஷனை அனுப்பிவிடா திக்கற்றவர்களாக இல்லாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏன்னு சொன்னால், அவர் உண்டு பண்ண ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர் ஏற்படுத்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில் என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யாருமே நினைக்காத அன்பு சகோதரனே சகோதரியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்பா, உனக்கு தேவையெல்லாம் சந்திப்பேன், என் மகள்ப்பா, என் மகன் நீப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க பேசுகிறாரு. நான் உங்களை எப்படி நான் பண்ண போகிறேன், திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன். என்ன நிலைமையிலுக்கு நான் வருவேன்பா, வந்து பார்த்துட்டு போவேன், உன்னை விசாரிக்க ஒரு தூதர்களை அனுப்புவேன். நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை அப்படி நினைக்கிறியா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேம்மா, உனக்காக ஒரு மனுஷனை அனுப்புவேன், ஆகாரம் குடிக்க ஒரு மனுஷனை அனுப்புவேன், உனக்கு மருத்துவருக்கு போகும்போது அங்கே ஒரு மனுஷனை அனுப்பேன், நான் உன்னை ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு போவேன்பா, நான் உன்னிடத்தில் வருவேன். நேரடியாக ஒரு மனுஷனிடத்தில் தேவன் வர முடியாதுங்க. ஒரு மனுஷனை கொண்டு உதவி செய்வார். நான் உங்களை திக்கற்றவனாக விடேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க. நான் திக்கற்றவா நிலைமையில் நிற்கிறேனே, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல நினைக்கிறையா அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, ஆண்டவர் அந்த வார்த்தை மூலமாக பேசுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்பா, நீ பயப்படாதே, கலங்காதே, திகழாதே மகனே மகளே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து, நான் உன்னிடத்தில் வருவேன்பா, நான் உன்னிடத்தில் வரப்போகிறேன், என்னை நோக்கி கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் அவரை கூப்பிடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போடாது, நான் போடுற வீடியோ எல்லாம் பார்க்கணும், வசனத்தை கேட்கணும்னு சொன்னால் அன்பு சகோதரன், அன்பு சகோதரிகளே, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.